வெற்றிலை மாலை எப்படி சாத்துறது வந்து அப்படின்னாக்கா, இலங்கையில் வந்து சீதா பிராட்டி இருக்கும்போது ராமர் வந்து அடைஞ்சதா சீதா பிராட்டிகிட்ட வந்து அனுமார் வந்து போய் சொல்லியிருக்காரு. அப்போ சீதா பிராட்டி வந்து வெற்றியை சொல்ல அனுமாருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அச்சதை இல்லை அந்த அவங்க இருந்த இடத்துல. அப்போ அந்த தோட்டத்தில் அந்த வனத்தில் வெத்தலை கொடி இருந்துதான். அந்த வெத்தலை கொடியில் வெற்றிலையை பறித்து ஆஞ்சநேயருக்கு போட்டாங்களாம் சீதா பிராட்டி. அப்போ வெற்றிலை வந்து கொண்டாடுறதுக்கு நம்ம வெற்றிலை மாலை சாத்துறது அப்படிங்கிறது அந்த பழக்கம் வந்து அப்பயே வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும், கல்வியாக இருந்தாலும் சரி, தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க, இப்போ கல்யாண தடை இருக்குது அப்படின்னாலுமே அதில் வந்து நல்லபடியாக வரம் அமையணும் அப்படின்னுமே நம்ம வந்து வெற்றிலை